கட்சியில சேர்றவனுக்கே கதவு தொறக்க மாட்டேங்கிறீங்க. கூட்டணி பத்தி பேசுறவனுக்கா தொறக்க போறீங்க? உங்கள்ட்ட யார்ட்ட வந்து பேசணும்? அதிமுகல நீங்க பேசணும். எடப்பாடிட்ட பேசணுங்க. நேரடியா பேச முடியாது. அப்ப என்ன பண்றது? சரி எடப்பாடிக்கு நெருக்கமானவர் இவரு, அவரு. இல்ல அவரு ஜெயக்குமார பார்த்து பேசி எடப்பாடி காதுக்கு கொண்டு போலாம். இல்ல சி.வி. சண்முகத்த பார்க்கலாம். நேரா எஸ்.பி. வேலுமணிய பார்க்கலாம். ஈஸியா அணுகக்கூடியவர். இந்த மாரி உங்களுக்கு பல சேனல்கள் இருக்கு. இங்க எடுங்க. புஷி ஆனந்த்ட்ட போயி, "சார், இந்த மாரி ஏடிஎம்கேலாம் சேர்ந்தா அது நல்ல இது சார். ஆட்சிய பிடிச்சிடலாம் அந்த மாரி." அட பாவிங்களா! இந்த மாரி ஒரு ஐடியா குடுக்குறானே! முதல்ல இவன உள்ள விடக்கூடாது. கதவ மூட்றா! யாரையும் உள்ள விடாத. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த பந்தாலயே இருந்தோம்னா அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு. அவங்களும் பார்க்குறாங்க. பிஜேபியும் பார்க்கும்ல. அதிமுக விட்டா நமக்கு சிக்கலு. போன தடவ அண்ணாமலை பேச்ச கேட்டு ஏதோ சரி ஆப் கி பார், 700 பார் நம்ம நம்பிட்டு இருந்தோம். 300 சீட்டாவது கிடைச்சிரும். இது சும்மா சோதனை களமா இருக்கட்டும். அண்ணாமலை ஏதோ பண்றாரு, பண்ணிட்டோம் அப்டின்னாங்க. சரி ஏதோ பண்ணி டிஎம்கே உதவினால மீடியாக்கள வச்சு ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு 11% வந்துச்சு. ஆனா இந்த தடவ நல்லா தெரியும். ஐபி ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் வந்திருக்கும். ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. 4%க்கு மறுபடியும் போயிடுவீங்க. பழைய 2.62 போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப நீங்க அந்த கூட்டணி வச்சு இது நல்ல வாய்ப்பு. டிஎம்கேக்கு எதிரா ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்ப நீங்க வந்து அந்த இத வந்து பயன்படுத்தினா, இந்த நேரத்தில ஏடிஎம்கே கொஞ்சம் பிரஷர் குடுத்து, நாங்க பாத்தியா 9 தொகுதியில நாங்க 2வது. அப்போ 54 சீட்டு. எனக்கு 60 சீட்டு குடுங்க. அப்படி இப்படி ஏதாவது நெருக்கி கொஞ்சம் கூட சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த டைம்ல ஏடிஎம்கே விட்டுட்டா தாவேகா சேர்ந்தா சிக்கலு. உடனே கொக்கிய போடுறாங்க, இழுக்குறாங்க. இவரு எடப்பாடியும் பார்க்குறாரு. இவங்க வர்ற மாரி இல்ல, அவங்க வர்ற மாரி இல்ல. சரி ரைட் போலாம்.